இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கக்கூடிய ஜமாதார்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், சிறார்கள், அன்புள்ள தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக இந்த நாள் மிக அழகிய முறையில் சிறப்புரை நடத்துவதற்காக வேண்டி வருகிறந்திருக்கும் கம்பம் அத்தாலி அரபிக் கல்லூரியின் முதல்வர் சரிக்குரிய மௌலவி அப்சல் உலமா என் தாரிக் அகமது அத்தாலி பிலாலி ஹதரத் அவர்களையும் வருக நம்மோடு வரவேற்கிறோம். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இந்த சிறப்புரை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹதரத் அவர்கள் கம்பம் மாநகரில் அத்தாலி அரபிக் கல்லூரியில் முதல்வராக இருந்து கொண்டு பல்வேறு சேவைகள் மிக சிறப்போடு செய்து கொண்டு வருகிறார்கள். மரம் நடுவார்கள், மருத்துவமனைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் வார்த்தையை கூறி அவர்களுக்கு தேவையான பால், பிரெட்டு, இது போன்ற பல்வேறு சேவைகளை கடந்த பல ஆண்டுகளாக கம்பத்தில் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது ஹசரத் அவர்கள் மிக அற்புதமான முறையில் பயான் செய்யக்கூடியவர்கள். எனவே ஹசரத் அவர்கள் இன்றைக்கு நினைவு யாவும் உங்கள் மீது யார் சொல்லலாம் என்ற தலைப்பின் கீழ் ஹஜரத் அவர்களை சிறப்புடைய ஆழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இங்கு சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இன்றைய தொடர் சொற்பொழிவிலே அல்லாஹு தாலா நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அல்லாஹு தாலா இந்த சபையிலே நம்மை ஒன்று கூட்டியதை போன்று நாளை மறுமையிலே தவிக்கின்ற அந்த நாளிலே ஒரு சுட்டு தண்ணீருக்கு தவிக்கின்ற கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த மறுமை நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தால் ஹவுலுல் கௌசர் என்கிற தண்ணீர் தடாகத்தில் தண்ணீர் பருகக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நபி அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை அல்லாஹு தாலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் அத்துணை சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்தருள் புரிவானாக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ். ஒரு அற்புதமான தலைப்பு. எப்போது ஒருவரை நம் நினைவில் நீங்காமல் ஒரு மனிதர் நம் நினைவில் இருப்பார் என்றால், நம் பிரியம் அவரின் மீது அளவு கடந்து இருந்தால்தான் அவருடைய நினைவு நம்மை விட்டு நீங்காத அளவிற்கு நம் உள்ளத்திலும் சிந்தனையிலும் எண்ணத்திலேயும் அப்படி பரவி விரவி இருக்கும். சூஃபியாக்கள் சொல்வார்கள், சதகத்துல்லாஹ் அவர்களுடைய வித்ரியாவிலே கூட சொல்வார்கள், நபி அவர்களுடைய பிரியம் என்னுடைய எலும்புகளிலேயும் என் நரம்புகளிலேயும் ஊடுருவி இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பிரியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள் புரிவானாக. நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், உங்கள் நினைவில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நாங்கள் உருக்கிக் கொள்கிறோம். அந்த அளவுக்கு உங்கள் மீது எங்களுக்கு நினைவு. அதற்கு காரணம் உங்கள் மீது எங்களுக்கு இருக்கிற பிரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் குறைந்து வருகிற இந்த அவலமான காலத்திலே நாம் இருக்கிறோம்.
ஏன் நபியின் மீது பிரியம் வைக்க வேண்டும்? ஏன் நபியின் மீது ஸலவாத் ஓத வேண்டும்? ஏன் நபியின் மீது சலாம் சொல்ல வேண்டும்? நபி அவர்கள் தான் மரணித்து விட்டார்களே, மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்டார்களே, இன்றும் ஏன் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை போன்ற விஷமத்தனமான கருத்துக்கள் சமூகத்திலே இன்றைக்கு இளம் தலைமுறையினுடைய உள்ளத்திலே பதிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஏன் பிரியப்படணும்? ஏன் நாம் நேசிக்க வேண்டும்? நபியை நேசிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் தவறான புரிதலையும், மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள் என்பதை போன்ற தவறான கோட்பாடுகளையும் இன்றைக்கு இளம் தலைமுறையினுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபியினுடைய பிரியத்தை கொண்டு நம் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ், அலி ரலியல்லாஹு பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு சமூகம் தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. போதை பழக்கத்திற்கும் காதலுக்கும் தேவையற்ற விஷயங்களுக்கு அடிமையாகி மூளை மழுங்கி சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறை அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கே அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஹிசால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கப்படுத்துங்கள். டான்ஸ் ஆட சொல்லி அல்ல, சினிமா பாடல்களை பாட வைத்து அழகு பார்த்து அல்ல, கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்வதை கொண்டு அல்ல, கேம்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை மூளையை மழுங்கடித்து ஒழுக்கப்படுத்த சொல்லவில்லை. அன்றைக்கே சஹாபி சொல்லிவிட்டார்கள், உங்கள் பிள்ளைகளை 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். இன்றைக்கு இந்த நடைமுறை இது மாறி போனதனுடைய விளைவுதான் இன்றைய தலைமுறை தடம் புரள்வதற்கான காரணம். நம் பெரியார்கள், நம் முன்னோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்கள்? தாலாட்டு பாடலிலேயே இல்லல்லா சொல்லி இதமாக தூங்கு கண்ணே, சல்லல்லா சொல்லி சலாமத்தாக தூங்கு கண்ணே என்று ஒரு தாலாட்டு பாடலின் வழியாகவே ஈமானையும் நபியின் பிரியத்தையும் ஊட்டி கொண்டிருந்த நம் முன்னாள் தலைமுறை மாறி இன்று சினிமா பாடல்களை பாட வைத்து அதை கேட்க வைத்து அவர்களை தூங்க வைக்கிற சமுதாயமாக நாம் மாறி இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். முதலாவது சொன்னார்கள், ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். நபியின் பிரியத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்தாவிட்டால் இந்த சமுதாயம் இந்த இஸ்லாம் கிடைத்ததனுடைய மகத்துவத்தை புரியாது. ரத்தம் சிந்தி தன் நபியினுடைய பல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு பல பேருடைய ஷஹாதத்தில் தான் இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் நமக்கு இவ்வளவு இலகுவாக கிடைத்திருக்கிறது. இதனுடைய மகத்துவம், அந்த நபியின் பிரியத்தின் மகத்துவத்தை விளங்காததனால் இன்றைக்கு அல்ப சல்ப காரணங்களினால் ஈமானை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர். ஒரு அடிப்படை தெரியவில்லை. ஒருவன் வேற்று இந்த இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறிவிட்டால் அவனுக்கு நிரந்தர நரகம், அவனுக்கு சொர்க்கத்தின் வாய்ப்பே கிடையாது என்கிற அடிப்படை அறிவு கூட இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லை என்றால் மார்க்கத்தின் அடிப்படை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் பிரியத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். இரண்டாவது சொன்னார்கள், வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபியின் குடும்பத்தார்கள் சஹாபாக்களுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். மூன்றாவது சொன்னாங்க, குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் நம் உள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பிறக்கிற போதே நபியின் பிரியத்தை கொண்டு அந்த பிள்ளைகளை அந்த நபியினுடைய பிரியத்தோட வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய மனதில் பதிய வேண்டிய ஹதீஸ், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வங்களை விட, ஏன் நம்முடைய உயிரை விட நபியை நேசிக்காவிட்டால் நம் ஈமான் பரிபூர்ணம் ஆகாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியினுடைய ஹதீஸ். நம் தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வங்களை விட, அத்தனை விட, ஏன் உயிரை விட நபியை நேசித்தால் தான் நம் ஈமான் பரிபூர்ணமாகும் என்றார். ஈமான் தானே பரிபூர்ணமாகும், முஃமினா தானே இருக்கும், பெயரளவும் முஃமினாக இருக்கும். ஒரு இமேஜினேஷன் நீங்க வைங்க, நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருக்கிறோம், காஃபிராக இருக்கிறோம், நீ இஸ்லாத்துக்கு வரல. அப்போதுதான் நபி அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். நாம ரசூலுல்லாஹ் காலத்துல பிறந்து காஃபிரா இருக்கிறோம்.
நபி அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். நம் உள்ளத்தில் நபியின் மீது பிரியம் வருகிறது. இவங்க சொல்றபடி நம்ம ஏத்துக்கிட்டு நாமளும் இஸ்லாத்திற்குள் வரலாம் என்று ஒரு எண்ணம் வருகிறது. நேரா நம்ம அம்மாட்ட வந்து சொல்றோம், தாயே, முகம்மது என்று ஒருவர்கள் வந்திருக்கிறார்கள், அவங்க இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள், நான் அவர்களை ஈமான் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று தாயிடத்திலே சொல்கிறோம். நம்ம அங்க காலத்துல வாழ்ந்திருந்தா தாயார் சொல்றாங்க, என்னுடைய ரத்தத்தை உனக்கு பாலாக தந்தேன், என் மடி உனக்கு இதமாக தூங்குகிற இடமாக இருந்தது, நீ முகம்மது பின்னால் போனால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தாய் சொல்லி விடுகிறார். நம்ம என்ன செஞ்சிருப்போம் இந்த நேரத்தில்? இல்ல அம்மாலாம் வேணாம், எனக்கு ரசூலுல்லா தான் வேணும், நம்ம போயிருப்போமா? அப்படி போனவங்க தான் சஹாபாக்கள். நாம் அந்த நிலையை அடைந்திருப்போமா? தந்தைகிட்ட போய் சொல்றோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவர் வந்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள், அவர்களை ஈமான் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தந்தை சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்கிறார். நபியின் மீது நமக்கு பிரியம் இருந்தது. தந்தையை விட பிரியம் இல்லாமல் அன்றைக்கு நாம் இருந்திருந்தால் நாம் அன்றைக்கு காபிராக இருந்திருப்போம். மனைவியிடத்தில் வந்து சொல்லுகிறோம், மனைவி சொல்லுகிறார், நீ முகம்மது பின்னால் போனால் உன் படுக்கையில் என் படுக்கையில உனக்கு இடம் இல்லை என்கிறார். நபியின் மீது பிரியம் இருக்கிறது, ஆனால் மனைவியா நபியா என்று வருகிற போது நாம் அந்த நேரத்திலே என்ன நிலையில் இருந்திருப்போம் என்று யோசித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு நாம் இருந்திருந்தால் முஸ்லீமாக இருந்திருப்போமா என்ற கேள்விக்குறி இருக்கிறதானோ என்னவோ, அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு பிறகு நம்மளை பிறக்க வச்சிருக்கிறான். அதனால்தான் சஹாபாக்களை அன்று பிறக்க வைத்தால் அவர்கள் அந்த நிலையில் தான் இருந்தார்கள். மனைவி வேண்டாம், தந்தை வேண்டாம், தாய் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு நபி, அவர்கள் உண்மையான நபி என்று நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், எனவே எதுவும் வேண்டாம் என்று சஹாபாக்கள் நீண்டார்கள். ஆனா நாம ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருந்தா நம்ம நிலை என்னவாயிருக்கும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை போன்ற நபியை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சஹாபி கேட்டாங்க, ஒரு மனிதர் வந்து நபி அவர்களிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மதஸ்ஸா, கியாமத்து நாள் எப்போது வரும் என்று கேட்டார். கியாமத்து எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, கியாமத்து வர்றது இருக்கட்டும், மா அதத்தலஹா, கியாமத்துக்காக நீ என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய்? ரெடியா இருக்கியா? கியாமத்துனால ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு எல்லா அமல்கள், நல்ல அமல்களை நிறைய செஞ்சு வச்சிருக்கியா? உடனே அந்த சஹாபி ரசூல் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மா அதத்துலஹா மின் கசீரி ஸலாத்தின் வலா ஸௌமின். யா ரசூலல்லாஹ், நான் அதிகமான நஃபீலான தொழுகையை நான் தொழுகவில்லை, அதிகமான நஃபீலான நோன்புகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கின்றவனாக இருக்கிறேன் என்றார். என்ன சொன்னாங்க? அதிகமான நஃபீல் தொழுகை இல்லை, அதிகமான நஃபீலான நோன்பு இல்லை, ஆனால் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்றார்கள். உடனே அந்த மனிதரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, நீ இந்த உலகத்திலே நீ யாரை நேசிக்கிறாயோ நாளை மறுமையில் அவரோடு இருப்பாய் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நபியோடு இருக்கிற பாக்கியத்தை தருவானாக. இன்னைக்கு யோசிக்கணும், இந்த உலகத்துல நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு மறுமையில நம்ம இருப்போம். இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை யாரை நேசிக்கிறார்? அவர்கள் என்ன முஸ்லிம்களா? பணத்திற்காக நடிக்கிற நடிகர்களை நேசிக்கின்றார்கள், அவர்களை போன்று முடி வைக்கிறார்கள், அவர்களை போன்று நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அவர்களை போன்று ஆடை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு கிரிக்கெட்டில் ஒருத்தர் தன் பணத்திற்காக, தன் வாழ்க்கைக்காக அவர் விளையாடுறாரு, அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் ஹீரோ என்கிறான். இப்ப சொல்லுங்க, இந்த தலைமுறை நாளை மறுமையில யாரோடு இருப்பார்கள்? இந்த ஹதீஸுடைய வார்த்தையை சொன்னோன்னே சஹாபாக்களுக்கு அளப்பரிய சந்தோஷம். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். எந்த வார்த்தை தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் மறுமையில இருப்பீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு சஹாபாக்கள் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். காரணம், நாங்கள் நபியையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் நேசிக்கிறோம்.
நாங்க அவங்க மாதிரி அமல் செய்யலைனாலும் அவங்கள நேசிக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல நபியோடு இருப்போம் நாங்க அதை சொல்லியிருந்தாங்க. நாம் அந்த உறுதிப்பாட்டை சொல்ல முடியுமா? நம்ம அந்த நிலைக்கு நம்ம வந்து விட்டோமா? நம்முடைய பிள்ளைகள் வந்து விட்டதா? நம்முடைய அடுத்த தலைமுறை வந்து விட்டதா? யாரை நேசித்து யாரை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஈமானுடைய சுவையை சுவைக்காத சமூகம் ஆயிட்டோம். பேருக்கு தொழுக, பேருக்கு குரான் ஓதுறது, பேருக்கு பள்ளி, பேருக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்மன் ஆயிடுச்சு. பெயர் தாங்கி முஸ்லிம்கள் அதிகமாகிவிட்ட இந்த நேரம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் கியாமத்துக்கு நெருக்கமாக, லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு, இஸ்லாம் இருக்கும் ஆனால் அந்த பெயர் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. லா யப்கா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்மு, குர்ஆன் இருக்கும், அது எழுத்துக்களில் இருக்கும், மனிதர்களின் வாழ்க்கையில் இருக்காது என்றார்கள் நபி அவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த காலத்துல தான் நம்ம இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்றார். ஈமானுடைய சுவை வேணுமா? இந்த 3இல் 1 இருக்க வேண்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னார்கள், ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் ரசூலும் அவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். எதை விட தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட. அந்த ஹால் நமக்கு வந்துருச்சா? அந்த நிலை நமக்கு வந்து விட்டதா? அல்லாஹ்வும் ரசூலும் தான் அவனுக்கு எல்லாவற்றை விட மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலை யார் வந்து விட்டாரோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்றார்கள். அல்லாஹ் அந்த நிலையை நமக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்காகவோ பெயரும் புகழுக்காகவோ நேசிக்க கூடாது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார் என்றால் அல்லாஹ் ரசூலுக்காக நேசிக்கிற ஒருவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார்கள் என்றார்கள். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை குஃப்ர் என்கிற இறை நிராகரிப்பிலிருந்து வெளியேற்றி விட்டான், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மீண்டும் அவர் குஃப்ருக்கு போவதை அவர் மனது எப்படி கருதுகிறது என்றால், ஒரு மனிதனை நெருப்பில் தூக்கி போடுவதை எப்படி ஒரு மனிதன் வெறுப்பானோ அதே போன்று ஒரு மனிதன் குஃப்ரை விட்டு அல்லாஹ் பாதுகாத்த பிறகு மீண்டும் காபிராக போவதை, நெருப்பில் தூக்கி ஒரு மனிதனை போடுவதை போன்ற மனநிலை வரணும். குஃப்ர் மனதளவில் அவனுக்கு வெறுப்பானதாக இருக்க வேண்டும். யார் இந்த நிலை அடைகிறாரோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ பாருங்க, நபி அவர்களை நாம் எல்லாவற்றை விட நேசிக்காவிட்டால் நம்ம ஈமான் பரிபூர்ணமாகுவதில்லை. இன்றைக்கு வேண்டுமென்றாலும் நம்ம தொப்பி தாடி வச்சு முஸ்லீம் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ரசூலிடத்தில் நாம் முஸ்லீமாக இருப்போமா என்பது கேள்விக்குறி. நபியை நாம் உயிரினும் மேலாக நேசிக்காவிட்டால் நம்முடைய ஈமானின் சுவையை கூட நாம் சுவைக்காத நசீவற்றவர்களாக போய்விடுவோம் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் நபி அப்படித்தான் நேசித்தாங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படித்தான் நேசித்தாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, நினைவு யாவும் உங்கள் மீது யார் ரசூலுல்லாஹ்ன்றது நம்ம சொன்னா உண்மையாக அது பொய் தான். நம்ம சொன்னா அந்த நிலை பொய் தான்றதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம அந்த நிலையில இல்லை. ஆனா இந்த வாசகத்தை சொல்வதற்கான தகுதியான மேல் மக்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை சௌபான் என்ற நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தாங்க. ரொம்ப கவலையான முகத்தில் இருந்தாங்க, வாடிய முகம், ஏதோ கடுமையான கவலையிலே இருக்கிறார்கள். நபி அவர்கள் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. நபி கண்டுபிடிச்சிருவாங்க. கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கவலை, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? இந்த அளவுக்குன்னா அந்த சஹாபி நலிஞ்சு போயிட்டாங்க. ஏதோ சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி நலிஞ்சு மெலிஞ்சு அப்படி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய மாற்றத்திற்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு கவலை, ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் உடலே மெலிகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கவலை?
உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த நோயும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பொருளாதார கஷ்டம்லாம் இல்லை, இன்னைக்கு திடீர்னு நான் வீட்டில் இருக்கிறேன், உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுன்னா நேரா ஓடி வந்து நீங்க இருக்கிற சபையில உங்களை பார்த்துறேன். ஒரு திருப்தி வந்துடுது, ஆஹா ரசூலுல்லாஹை நாம் பார்த்து விட்டோம், நபியின் முகத்தை பார்த்து விட்டோம் என்கிற இந்த நிலை எனக்கு கிடைக்கிறது. ஒருவேளை உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து சில நிமிடங்கள் பார்க்க முடியாமல் தாமதமானால் கூட எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இது இந்த உலகத்தின் நிலை. ஆனால் நாளைக்கு மறுமையில நீ மரணித்து விட்ட பிறகு நபிமார்களோடு உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள். நான் மௌத்தா போய் ஒருவேளை சொர்க்கத்துக்கு நான் வந்தாலும் நீங்க இருக்கிற சொர்க்கத்துக்கு நான் வர முடியாது, அப்போ உங்களை நான் பார்க்க முடியாது. இந்த உலகத்திலேயே உங்களை பார்க்க முடியாவிட்டால் என் உடல்நிலை கூட மனநிலை கூட மாறி நான் கவலையா போயிடுறேன். ஆனால் நாளைக்கு மறுமையிலே நீங்கள் உயர்ந்த நபிமார்களோடு இருக்கிற போது நான் உங்களை பார்க்க முடியுமா முடியாதா என்கிற கவலையில் நான் வெளிந்து விட்டேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது ஹதீஸ் ஆயிரும். ரசூலுல்லாஹ் ஒருக்கு பதில் சொன்னா அது என்னவாயிரும்? ஹதீஸ் ஆயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கி விட்டான். வமன் யுத்தியல்லாஹ வ ரசூலா, யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் அவனின் தூதருக்கும் உண்மையாக கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ நாளை மறுமையில் அவர் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சித்தீக்கீன்களோடு இருப்பார் என்று இந்த சஹாபியினுடைய கவலைக்கு நபி பதில் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன் வசனத்திலே பதில் சொல்லிவிட்டார். அல்லாஹ் தஆலா அந்த சஹாபியினுடைய அந்த கவலையை போன்று அந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட கூட்டத்திலே நாமும் ஆகி நம் சந்ததிகளும் நாமும் நாளை மறுமையிலே நபிமார்கள் சுஹதாக்களோடு இருக்கிற வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. இப்போ சஹாபி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அப்ப சொல்லுங்க, நேர்மையாவும் உங்கள் மீது யார் ரசூல் அல்லாண்டா நம்ம சொன்னா உண்மையாகுமா, சஹாபிகள் சொன்னா உண்மையாகுமா? இந்த வார்த்தையினுடைய நிலையிலேயே வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் மட்டும்தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் வெறும் 39 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், கோடி கோடி கணக்கில் இருக்கிறாங்க. வெறும் 39 பேர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்வதை ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தார். 39 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நேரா நபிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் 39 பேர் வந்துட்டாங்க, இனிமேல்லாம் பொறுக்க முடியாது, நேரா காபத்துல்லாஹ்ல போய் நின்று மொத்த பேர் சேர்ந்து வெளிப்படையாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய போகிறோம், நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்கிறார்கள். இன்னும் உமர் ரலியல்லாஹு வரல, ஹம்சா வரல. அன்றைக்கு அடுத்து 3 நாள்ல தான் வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆசையும் தேட்டத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் அனுமதியும் தந்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு தன் சஹாக்களை கூட்டிக் கொண்டு நேரா காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே போய் நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று தாவா செய்கிறார்கள். அவர்கள் தாவா செய்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பத்திலேயே அடி பயங்கரமாக விழுகிறது. ஒரு பக்கம் செருப்பு வீசப்படுகிறது, ஒரு பக்கம் கல் வீசப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்றைக்கு அந்த மக்காவிலே கண்ணியத்திற்குரிய ஒரு நபர், மதிக்கத்தக்க நபர். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர் இஸ்லாத்தை தாவா செய்ததின் காரணமாக எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதுகிறார்கள் என்றால், அவர்கள் முகத்திலையும் தாடி பிடித்து இழுக்கிறார்கள், செருப்பை எடுத்து அடிக்கிறார்கள், முகம் ஃபுல்லா ரத்தம், வீக்கம். அதனுடைய ஒரு கோரத்துல அபூபக்கர் மயக்கம் போட்டு கீழே விட்டுறாங்க. மயக்கம் போடுகிறார். எதற்கு? இஸ்லாத்தை தாவா செய்ததற்காக மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். அவர்களுடைய கோத்திரத்தார் பனு தைம், ஏன்னா அன்னைக்கு கோத்திரத்தார்கள் அவங்க இஸ்லாத்துக்கு வரலைனாலும் தன் கோத்திரத்துல ஒருத்தர் அடிபட்டு அவங்கள தாங்க மாட்டாங்க. பனு தைம் கோத்திரத்தார்கள் வருகிறார்கள். நம்ம கோத்திரத்தில் இருக்கிற அபூபக்கர் அவங்களை பாதுகாத்து நேரா தூக்கிட்டு அலையக்க கொண்டு போய் என்ன செய்யறாங்க, வீட்டுல போடுறாங்க. மயக்கத்திலே இருக்கிறாங்க. மயக்கம் இன்னும் தெரியல. ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்தில் இருக்கிறாங்க.
மாலை அவங்க கண் திறக்கிறார்கள். திறந்த அடுத்த வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவங்க சலாமத்தாக இருக்கிறார்களா? அந்த கோத்திரத்தார்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏதோ நம்ம கோத்திரத்தாருன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டா இவரால தான் இவர் அடி வாங்கிட்டு இருக்கிறார், இவர் திருந்த மாட்டாரு, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. முடிச்சுட்டாருல, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க போயிட்டாங்க. போன பிறகு அவருடைய தாயார் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை, உம்மு கைர், அவரிடத்துல சொல்கிறார்கள், அவங்க சாப்பிட கொண்டு வர்றாங்க, தண்ணி குடிக்க வர்றாங்க. இல்ல, எனக்கே இந்த நிலை என்றால் நபி அவர்களுக்கு என்ன நிலை இருக்குமோ? அவங்க நல்லா இருக்கிறாங்களா? அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, என்னன்னு தெரியல, நபி அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியல. இல்லை, நபியின் நிலையை தெரியாமல் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி உம்மு ஜமீல், உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரல, அவங்க சகோதரி தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. எந்த அளவுக்கு மறைமுகமா இருந்திருக்கு பாருங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இவங்க போய் கேட்கிறாங்க, ரசூல்லா நல்லா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ரசூல்னா யாருன்னு கேட்டாங்க. அபூபக்கர் இந்த மாதிரி அபூபக்கர்னா யாருன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியாத நிலை. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நிலையை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி நேராக வந்து பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உடல்நிலை அவ்வளவு அடிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் நபியை பார்க்க வேண்டும், அவர்கள் நிலை என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று நிற்கிறார்கள். இரவாகிறது, எனக்கு அழைச்சிட்டு போக முடியாது, போனா மீண்டும் தாக்குதல் ஆயிரும். இரவு எல்லாம் அடங்கிய பிறகு மறைமுகமாக அழைத்து விட்டு போகிறார்கள். அர்கமுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நபியை பார்க்க, நபி அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்க்க இருவரும் கட்டி அணைத்து அழுகிறார்கள், அழுகிறார்கள். அல்லாஹு அக்பர், என்ன ஒரு நேசம்! இந்த நிலையை நாம் தாங்குகிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கிறதா? நமக்கு அந்த அளவுக்கு நபியின் மீது பிரியம் இருக்கிறதா? ஏன் சஹாபாக்களை உயர்வாக நாம் கருத வேண்டும்? சஹாபாக்கள் என்றால் எதுவுமே இல்லை என்று சஹாபாக்கள், அதை கூட இன்னைக்கு குறைஞ்சுதான். சஹாபாக்கள் அதெல்லாம் சஹாபாக்கள் நம்மள மாதிரி தானே. இன்னைக்கு நம்ம முஸ்லீமா இருக்கிற மாதிரி அவங்களும் அன்னைக்கு முஸ்லீமா இருந்தாங்க. என்ன டிஃபரன்ஸுங்க? சஹாபாக்களுக்கு என்னங்க சிறப்பு? இப்படி பேசணும். சஹாபாக்கள்லாம் தப்பு செய்யலையா? அவங்கெல்லாம் தப்பு செய்யலையா? என்னமோ பெருசா சஹாபாக்கள் என்கிறீர்கள். இந்த நிலை, தன் அடிபட்டு முகம் சேதப்படுத்தப்பட்டு ரத்தம் வலிகிற அந்த நேரத்திலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த நிலை, நபி அவர்கள் நல்ல விதமாக இருக்கிறார்களா? நபி சலாமத்தா இருக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அழுது விட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள். இந்த நேரத்திலும் அபூபக்கர் என்ன தெரியுமா சொன்னாங்க? கூட அவங்க தாயார் வந்திருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என் தாயார் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை, நீங்கள் துஆ செய்யுங்கள், என் தாயாருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த நிலையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தாயார் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, என்ன மாதிரி ஒரு ஆரம்ப நிலை! இதையெல்லாம் கடந்து மிக ஈஸியாக இந்த தீன் நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த சுன்னத்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை சரிவர பின்பற்றுவதற்கு தகுதியற்ற மக்களாக நாமும் இருக்கிறோம். அடுத்த தலைமுறையை மோசமான நிலையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, ஆரம்ப நிலையெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான நிலை. ஸைத் இப்னு தஸனான் என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபியை கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்திற்கு வரவில்லை, அவரை கொல்ல போறாங்க. கொல்ல போவதற்கு முன்னதாக கேட்கிறார்கள். யாரை பார்த்து? அந்த சஹாபியை பார்த்து. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தால், நபியின் மீது நேசம் கொண்ட காரணத்தால் கொஞ்ச நேரத்துல கொல்ல போறாங்க, மாட்டிக்கொண்டார்கள். கடைசியா கேட்டாங்க, சொன்னாங்க, அபூ சுஃபியான் அந்த அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீ அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் இந்தனா அல்ஆன் ஃபீ மகானிக நضرب உன்கா, நீ இருக்கிற இந்த இடத்துல நீ யாரை ஈமான் கொண்டையோ அந்த நபி அவங்க இருந்து
உனக்கு பதிலா அவங்க தலை துண்டிக்கப்படுவதை நீ பிரியப்படுவாயான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அவங்களுக்காக இவர் உயிர் கொடுக்கவே வந்திருக்கிறார். அவங்க அப்படிப்பட்ட நபி உன் இடத்துல இருந்து அவங்க கழுத்து துண்டிக்கப்படுவதை நீ பிரியப்படுகிறாயா என்று கேட்டபோது அந்த சஹாபி, உயிர் போற நிலையில இருந்த அந்த சஹாபி சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. நான் என் வீட்டில் சலாமத்தாக இருந்து நபியினுடைய காலில் முள் கொத்துவதை கூட நான் தாங்க மாட்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கால்ல ஒரு சின்ன முள் குத்துகிற துன்பத்தை கூட தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை என்று அந்த சஹாபி சொன்னார்கள். பிறகு அதிலே ஷஹாதத், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப கடைசி நேரத்திலும் கூட நபியின் மீது எந்த அளவுக்கு நேசம் மிக்கவர்களாக இருந்தார். உஹதுடைய போர்க்களத்துல ஒரு பெண்மணி, வரலாற்றிலே பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு செய்தி, உஹதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் என்று செய்தி பரவுகிறது. பெரிய வதந்தி, நபி அவங்க கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி பெண்மணி ஓடோடி களத்திற்கு வருகிறார். ஓர வழியிலேயே சொல்றாங்க, உங்க தந்தை மரணித்து விட்டார் இந்த போரிலே. பெருசு பொருட்படுத்தல. உன்னுடைய கணவர் மரணித்து விட்டார் இந்த போர்க்களத்திலே, பொருட்படுத்தவில்லை. இன்னும் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரரும் இந்த போரிலே கொல்லப்பட்டார், பொருட்படுத்தவில்லை. அந்த பெண்மணி, அன்சாரி பெண்மணி சொன்ன வார்த்தை, நபி நல்லா இருக்கிறாங்களா, நபி சலாமத்தாக இருக்கிறார்களா? உடனே சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விதமாக இருக்கிறார்கள், அவர்கள் சலாமத்தாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி நபி அவர்களை பார்த்து விட்டு சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சலாமத்தாக இருக்கிறதை தெரிந்த பிறகு எனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதை ஒப்பிடுகிற போது லேசானது என்றார்கள் அந்த பெண்மணி. இப்படியெல்லாம் நேசத்திற்குரியவர்களாக அந்த சஹாபிகள் இருந்தார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க. மனைவி கவலையோட, வா ஹசனா, என் கணவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போறாரு அப்படின்னு அவங்க கூச்சலிட்டு இருக்கிறாங்க. பிலால் என்ன தெரியுமா சொன்னாங்க? வா ஃபரஹா, என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு சந்தோஷம்டாங்க. மௌத்தா போறாங்க. என்னடா இது, மனைவி பக்கத்துல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கு, கணவர் மௌத்தாக போறாருன்னு. இவரு மௌத்தாகக்கூடிய பிலால் ரலியல்லாஹு எனக்கு ஏற்படுகிற சந்தோஷமே சந்தோஷமே என்கிறார்கள். கேட்டபோது சொன்னார்கள், இவ்வளவு நாள் நபியையும் சஹாபாக்களையும் பிரிந்து நான் வாழ்ந்து விட்டேன், நான் மௌத்தான பிறகு நாளைக்கு நபியை சந்திக்க போகிறேன் என்றார். சஹாபாக்களை சந்திக்க போகிறேன் என்று அந்த மகிழ்ச்சியிலே நான் இருக்கிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் இங்க நாம் யோசிக்க வேண்டும். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொன்ன அந்த நிலைக்கும் நாம் சொல்கிற நிலைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை போன்று நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சரி, நேசிக்கிறதுனா என்னதான் பண்றது? நம்மளும் போர்ல போய் நிக்கிறதா, உயிரை கொடுப்பதா? அதற்குத்தான் அவசியம் இல்லாத அளவிற்கு அவர்கள் கொடுத்து விட்டார்களே. நம் நேசத்தின் வெளிப்பாடு சூஃபியாக்கள், பெரியார்கள், உலமாக்கள் காட்டி கொடுக்கிறார்கள். நபியின் மீது அதிகம் அதிகம் நாம் ஸலவாத் ஓதுவதுதான் நம் நபியின் மீது நேசத்தினுடைய அடையாளம். இன்றைக்கு அந்த அடையாளம் தான் சிதைக்கப்படுகிறது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அலாமாத்து அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கஸ்ரத்து ஸலாத்தி அல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் மீது அதிகம் ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்வதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அடையாளம் என்றார்கள். யாருக்கு ஸலவாத் ஓதுவது அலர்ஜியோ, நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் ஸலவாத் ஓதுறதுல அலர்ஜி ஆயிடுச்சு. எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்ப ஸலவாத் ஓதுறீங்க? ஏன் அசருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறீங்க? ஏன் வாங்குக்கு முன்னாடி ஓதுறீங்க? ஏன் இங்க ஓதுறீங்க? இப்படி ஸலவாத் ஓதுவதை ஒரு அலர்ஜியாக, அது எதுக்கு தேவையா என்கிற அளவிற்கு மக்களுடைய மனநிலையிலே அதுல ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாகுவதை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை நாம் அதிகம் அதிகம் நாம் ஓதுவது அது நபியின் மீது இருக்கிற பிரியத்தினுடைய
நபியினுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபியின் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள், ஸலவாத்தை பொழிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் பொழியுங்கள். விரிவுரையிலே சொல்கிறார்கள், நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு வைக்கிறோம், நாம் ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இந்த எந்த அமலையும் அல்லாஹ் செய்வதாக சொல்லவில்லை. ஆனால் நபியின் மீது ஸலவாத்தை பொழிகிற ஒரு அமலை அல்லாஹ் தானும் செய்வதாக, மலக்குமார்களும் செய்வதாக சொல்கிறான் என்றால் அது நபியின் மீது ஸலவாத்தை மட்டும்தான். என்ன நீங்க சொல்லணும், அந்த ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூன்றான், யா அய்யுஹன் நாஸ்ன்னு சொல்லல. மக்களே நீங்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள்னு சொல்லல. மனிதர்களே நீங்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கிறான். அப்போது என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்கள் தான் நபியின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்வார்கள். ஸலாத்து ஸலாம சொல்றது வேணான்னு சொன்னால அங்க ஈமானில் குறைபாடு இருப்பதை போன்று தெரிகிறது. அப்ப ஸலவாத்து ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு நாம ஆசைப்படுறோம் கலிமாவோடு மரணிக்க வேண்டும், நாளை மறுமையிலே நபியோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். இது எல்லா ஒரு ஈமான் கொண்டவனுடைய ஆசை, மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம பார்க்கல, ரசூலுல்லாஹை நம்ம பார்க்கல. ஒரு நாள் சஹாபாக்கள் சபையிலே நபி அவர்கள் சொன்னார்கள், தூபா, சுப செய்தி என்றார்கள். யாருக்கு தெரியுமா? 7 முறை சொன்னார்கள். சுப செய்தி, சுப செய்தி, சுப செய்தி என்று 7 முறை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாருக்கு யா ரசூலல்லாஹ் சுப செய்தி? யார் என்னை பார்க்காமலேயே ஈமான் கொண்டாரோ அவருக்கு சுப செய்தி என்றார்கள். சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய அந்தஸ்துக்கு நிகரான ஒன்று இல்லை, யாரும் வர முடியாது கியாமத் வரைக்கும். ஆனால் அவர்களை பார்க்காமல் ஈமான் கொண்ட நாம், நமக்கு நபி அவர்கள் அன்னைக்கே சுப செய்தி சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட மறுமையில நம்ம நெருக்கமாக இருப்பதற்கு என்ன வழி? அதையும் நபி அவர்களே சொன்னார்கள். இன்ன அவுலன் நாஸி பியௌமில் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நாளை மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர், அதிகம் தொழுதவர், நோன்பு வைத்தவர், ஹஜ் செய்தவர், இதெல்லாம் நல்லாமல் இதை நாம் செய்கிற போது சொர்க்கம் கிடைக்கும் நம்முடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் என் மீது அதிகம் யார் ஸலவாத்தை ஓதுகிறாரோ அவர் நாளைக்கு மறுமையில எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நபியின் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்பயுமே ஒரு 6 பேர் போவாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயா போனா பின்னாடியே போவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா செய்வாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்திற்குள்ளே போகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நானும் நபியை பின்தொடர்ந்து தோட்டத்துக்குள்ள போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்து விட்டு தொழுது சஜிதாவிலே இருக்கிறார்கள். நீண்ட நேரம் சஜிதாவிலே இருக்கிறார்கள், ரொம்ப நேரமா சஜிதாவிலே இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா நபி அவர்கள் மரணித்து விட்டார்களோ என்று நான் பயப்படுற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருக்கிறார்கள். நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன், பக்கத்திலே உட்கார்ந்து அழுகிறேன். சஜிதாலே இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜிதாவை விட்டு எந்திரிச்சாங்க. பக்கத்துல பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீண்ட நேரம் நீங்க சஜிதாலே இருந்தீங்க, என்னன்னு தெரியல, ஒருவேளை மரணித்து விட்டீர்களோ என்று பயந்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு வெகுமதியை தந்திருக்கிறான். அந்த வெகுமதியை நினைத்து, என் உம்மத்தின் விஷயத்திலே ஒரு வெகுமதி அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு சஜிதாவிலே சுக்ர் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்ன போது, யா ரசூலல்லாஹ், அந்த வெகுமதி என்ன என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது ஒரு அடியான் ஒரு ஸலவாத் ஓதினால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படும், அவனின் மீது 10 ரஹ்மத்து பொழியப்படும், அவனுடைய 10 பாவங்கள் அழிக்கப்படும், அவனுடைய 10 அந்தஸ்து உயர்த்தப்படும். ஒரு ஸலவாத்திற்கு, இந்த ஒரு வெகுமதிக்கு நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொண்டே இருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஸலவாத்துக்கு
நமக்கு 10 ரஹ்மத்து பொழியப்படுகிறது, 10 பாவங்கள் அளிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, நம்முடைய 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒரு ஸலவாத்தில் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் ஸலவாத்துகளை சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும்? எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சுட்டாங்க. அவங்க மண்ணோடு மண்ணாக போய்விட்டார். அவர்கள் ஹயாத்தோடு இல்லை. ஆலமுல் பர்ஸக் என்கிற அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவ்வளவுதான், மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. இப்படி ஒரு கோட்பாடு இன்றைக்கு சமூகத்திலே ரொம்ப மனசுல பதிய வைக்கப்படுது. ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா அல் அன்பியா வஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன, நபிமார்கள் அவர்களுடைய அந்த ஆலமுல் பர்ஸக் என்கிற அந்த உலகத்திலே ஹயாத்தோடு இருக்கிறார்கள், தொழுகின்றார்கள். எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, அக்ஸிரு அலைய ஸலாத், என் மீது ஜும்மா நாளிலே ஸலவாத்தை அதிகப்படுத்துங்க. ஏனென்றால் நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜும்மா நாள்ல ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள், நீங்கள் ஓதுகிற ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் என்றார். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹாபாக்கள் நமக்காக கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வகத் அறிந்த, நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகுமா நாங்கள் ஓதுகிற ஸலவாத் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா ஹர்ரம் அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களின் உடலை இந்த மண் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நான் சொல்றேன், மதீனாவுக்கு ஏங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்படியே வர வேண்டியதானே? அது என்ன மதீனாவுக்கு போகணுமா, ஜியாரத் பண்ணணுமா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு அப்படி ஜியாரத் செய்யணும் தேவையில்லைங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தா போதும். உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் டைம் இருந்தால் ஜியாரத் செய்யுங்க மதீனாவுக்கு போய். இப்படி சொல்றாங்க. ஏங்க ஜியாரத் சம்பந்தப்பட்ட ஹஜ் அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுங்க, அது பலகீனமான ஹதீஸுங்க. இப்படி வந்துட்டாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசத்தை விட்டு, அந்த ஜியாரத்தை விட்டு, அதனுடைய மகத்துவத்தை விட்டு அப்படியே நம்மளை நகட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ தஆலா ஹர்ரம் அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹராம் ஆக்குகிறான். அப்ப என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த ஆலமுல் பர்ஸக் என்கிற உலகத்தில் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, நம்ம சொல்லக்கூடிய ஸலாத்திற்கு அவர்கள் பதில் ஸலாமும் சொல்கிறார். இவன் என்ன நினைச்சிட்டான்னா, எல்லாத்தையும் அறிவு கொண்டே யோசிக்கிறான். இன்னைக்கு எப்படி வந்துருச்சுன்னா, ஈமான் என்ன தெரியுமா? அல் ஈமானு பில் கைப், மறைவை கொண்டு ஈமான் கொள்வது. நான் பார்த்தாதான் நம்புவேன், இது என் அறிவுக்கு ஒத்து வரல, இது என் சிந்தனைக்கு ஒத்து வரல, இன்னைக்கு சயின்டிபிக்கா யோசிச்சா இது வரல, இது அல்ல இஸ்லாம். அப்படி பார்த்தா எதையுமே நம்ப முடியாது. மலக்குல் மௌத்தை நம்ம பார்த்தோமா? கபர்ல நடக்கிற வேதனையை நம்ம பார்த்தோமா? நாளைக்கு கபர்ல அதாபு இருக்கிறது, நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, இது எதையும் நாம் பார்க்கவில்லை, நம்புகிறோம். அதுதான் நபியின் மீது வைத்திருக்கிற ஈமான். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இஸ்லாத்துல சயின்டிபிக்கா அறிவுக்கு ஒத்து வரலையா, அதை தூக்கி நிறுத்தி தூக்கி எறிந்து விடு என்கிற இந்த கோட்பாடை உருவாக்குகிற இன்னைக்கு பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸனுடைய ரிவாயத், சஹீஹான ரிவாயத், மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய ஹத்தா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம், என் மீது ஒரு அடியான் சலாம் சொன்னார், என் மீது ஒரு அடியான் சலாம் சொன்னார், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபியுல் முத்னிபீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நூரல்லாஹ் என்று நபியின் மீது சலாம் சொன்னால், நபி அவர்களுடைய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரூஹ் எனக்கு திருப்பி தரப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், நான் அவருக்கு பதில் சலாம் சொல்கிற அளவுக்கு. உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படாத நிமிடங்கள் கிடையாது. நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லப்படாத நிமிடங்கள் கிடையாது. அப்ப என்ன அல்லாஹ் ரூஹ கொடுத்து வாங்கிக்கிட்டே இருப்பானா? என்ன அர்த்தம் அந்த ஹதீஸ் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பர்ஸகுடைய உலகத்திலே நாம் சொல்கிற சலாமுக்கு பதில் சலாம் சொல்கிறார்கள். இதுதான் ஈமான். இல்ல அதெல்லாம் எப்படிங்க?
எப்படிங்க அதெல்லாம் நம்பணும்? இதுதான் மார்க்கம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு ரிவாயத் வருகிறது, இன்னல்லாஹு வக்கல பி கப்ரி மலக்கன், அல்லாஹ் என் கபருக்கு ஒரு மலக்கையே சாட்டி இருக்கிறான். ஆத்தாஹுல்லாஹு அஸ்மால் கலாயிக், அந்த கபரில, நபியினுடைய கபரில சாட்டப்பட்ட அந்த மலக்கிடத்தில் படைப்பினங்களுடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். உலகத்தில் ஒரு மனிதர் என் மீது ஸலவாத் ஓதினால் அந்த மலக்கு நபி அவர்களிடத்தில் எப்படி எடுத்து காட்டுவாங்களா, ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான் கத் ஸல்லா அலைக, யா ரசூலல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத் ஓதினார் என்று ஸலவாத் ஓதியருடைய பெயரோடு அவர் தந்தையின் பெயரோடு எடுத்து காட்டப்படுவார். அல்லாஹ் அக்பர். நாம ஸலவாத் ஓதனா நம் பெயர் மட்டும் எடுத்து காட்டப்படாது, நம் பெயரோடு நம் தந்தையின் பெயர், இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத் ஓதினார் என்று எடுத்து காட்டப்படும் என்றால், ஸலவாத்தும் சலாமும் எவ்வளவு நம் வாழ்க்கையில் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும். அதனால்தான் பெரியார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம மக்கள் இருக்கிற வேலையில மறந்துடுவாங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஜ்ருக்கு பிறகு நீ தொழுகையை முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் 3 தடவை ஸலவாத்தையும், அஸருக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹையும் 3 தடவை ஸலவாத்தையும் ஏன் சொல்ல வச்சாங்க? இல்ல ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, 3 தடவை ஓத சொன்னாங்க, 3 தடவை ஸலவாத் ஓத சொன்னாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடு இல்லை. இது ஸலவாத் என்கிற அமல் நம் மக்களிடையே ஒரு நாள்ல இன்னைக்காவது அவன் இருக்கிற வேலை பொடுவில், அவன் இருக்கிற வேலை ஷெட்யூல்ல தொழுகைக்கு வர்றவங்க இந்த நேரத்திலேயாவது ஸலவாத் ஓதிக்கொள்ளட்டும் என்கிற ஒரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத ஒரு அழகிய நடைமுறை தான். ஆனா கேட்கிறேன், எதுக்கு ஸலவாத் ஓதுற? ஹதீஸ்ல இருக்கா? இனிமே துஆ ஓதி எரிஞ்சு போயிருக்கு. அசருக்கு பிறகு ஸலவாத்து கிடையாது, ஃபஜ்ருக்கு பிறகு ஸலவாத்து கிடையாது. எத்தனையோ ஊர்கள் அது கைவிடவும் பட்டு விட்டது. ஆனா வேற சில அமல்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். அது குர்ஆன் ஹதீஸ்லயா இருக்குது? இப்படி சிந்திச்சா எப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்ப சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க? சஹாபாக்கள் உயிரை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஸலவாத் ஓதுனாங்களா? கேள்வி வருது இல்ல? சஹாபாக்கள் ஸலவாத் விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்க அது யாருக்கு தெரியறது இல்ல. ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் என்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் துஆவுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கேன், துஆவுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கிறேன், அந்த நேரத்திலே எவ்வளவு நான் ஸலவாத்திற்காக ஒதுக்கட்டும்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? துஆவுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், அதுல எவ்வளவு நேரம் ஸலவாத்துக்கு ஒதுக்கட்டும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க விருப்பம்ட்டாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என் துஆவில் 4இல் ஒரு பகுதியை ஸலவாத்திற்காக ஒதுக்குகிறேன் என்றார். போதுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஷேத, உன் விருப்பம், இன் ஜித்த பஹுவ கைருல் லக்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதுன்றாங்க. உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய துஆவுடைய நேரத்துல பாதி நேரம் ஸலவாத்து பாதி நேரம் துஆ, இது போதுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் விருப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லதுதான்டாங்க. அவரு முக்காவாசி நான் ஸலவாத்து காவாசி துஆ என்றார். போதுமா? உன் விருப்பம், நீ அதிகப்படுத்தினால் நல்லது. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என் துஆவையே ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்கிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் உன் கவலை போக்கப்படுவதற்கும் அதுவே போதுமானது என்றார். உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் உன் கவலை போக்கப்படுவதற்கும் அதுவே போதுமானது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மகத்துவமான ஸலவாத்தை சஹாபாக்கள் தங்கள் துஆவின் நேரத்தில் கூட நபியின் ஸலவாத்தாகவே ஆக்கி கொண்டார்கள். இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எழுதுறோம், சல்னு சுருக்கி எழுதுவோம், சல். இப்ப பத்திரிகையில இதெல்லாம் போட்டா கீழே போட்டுறோம் ஏதோ அப்படின்னு வச்சுக்கோங்க. புத்தகங்களில கூட சல் என்று நம்ம சுருக்கி எழுதுறோம். பெரியார்கள் இதை கூட கண்டிக்கிறாங்க. அது என்ன கஞ்சத்தனம்? சல் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா எழுதுனா? இமாம்கள் முஹத்திஸீன்கள் காலத்துல சில இமாம்கள் இப்படி கிதாபுல சுருக்கி எழுதினப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கனவுல வந்து எச்சரிக்கைச்சாங்க, ஏன் இப்படி சுருக்கி எழுதுறீங்க, முழுசா எழுதுங்க.
ஒரு ரிவாயத்து தபுரானியில பதிவு செய்யப்படுகிறது. இந்த ரிவாயத்தை கிதாபுல பதிவு செய்யறாங்க. எப்படின்னா எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க பாருங்க. அந்த பெயர்ல கூட சல் என்று சுருக்கி எழுதாதன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தபுரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஸல்லா அலைய ஸலாத், மண் அதாவது ஒருத்தர் நோட்டிலோ புத்தகத்திலோ ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை எழுதி அதோடு சேர்த்து ஸலவாத்தையும் எழுதினால் அந்த நோட்டிலோ புத்தகத்திலோ ரசூலுல்லாஹ்வுடைய பெயரோடு ஸலவாத் இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று ஒரு ரிவாயத் ஹியாவுலுல் கஸாலிமாவும் பதிவு செய்யறாங்க. தபுரானிலையும் வருது. நானும் ஒரு இடத்துல இது சொன்னோன்னு 2-3 பேர் வந்தாங்க. நீங்க சொன்ன ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு கேட்டாங்க. நீங்க சொன்ன ஹதீஸ் நம்ம ஆட்கள் தானே வருவாங்க. நான் கேட்டேன் சஹீஹ்னா என்ன லைஃப்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்ல சஹீஹா லைஃபான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்தினேன். சஹீஹ்னா என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தினுடைய வெளிப்பாடு நாம் நபியின் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் பொழிவது என்று நாம் பேசி வந்தோம். அதிலே கடைசியாக நாம் சொன்ன செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் எழுதும் போது கூட அதை முழுவதுமாக ஸலவாத்தை எழுதுகிற போது மலக்குமார்கள் எழுதியவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்றொரு அறிவிப்பையும் கிதாபுகளிலே இமாம்கள் மேற்கோளி காட்டுகிறார்கள். அதான் சொன்னேன் சஹீஹா லைஃபா. இவருக்கு சஹீனா என்னன்னு தெரியாது, லைஃப்னா என்னன்னு தெரியாது, கேள்வி மட்டும் கேட்பாங்க. நம்ம பயந்துடக்கூடாது. திருப்பி சஹீனா என்ன லைஃப்னா என்னன்னு கேட்டு ஒரு அரை மணி நேரம் பயானை போட்டு விலக்கி எடுத்தோன்னே அதுக்கு பிறகு வரவே இல்லை. எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரை எழுதுகிற போது கூட ஸலவாத்தை எழுதுகிற போது அதுவும் மகத்தானது என்று நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் வரக்கூடிய காலங்களிலே அதிகம் நபியின் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் பொழியக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லலாம். முன்னோர்களுடைய காலத்தில் ஒரு பெரியார் தினமும் படுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, மார்க்கத்தில் சின்ன அமலா இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஸலவாத்தை தன் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதுகிறார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்க்கிற பாக்கியத்தை பெறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நாவு என் மீது ஸலவாத்து சொன்னதோ அந்த நாவை, அந்த உதட்டை காட்டுங்கள், நான் முத்தமிட வேண்டும் என்கிறார் கனவிலே. அவங்க வெக்கப்பட்டுட்டு இப்படி திரும்புறாங்க. நபி அவர்கள் கனவுல கன்னத்துல முத்தமிட்டுட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கறாங்க, அவருடைய கன்னத்திலேயும் அந்த அறையிலேயும் 8 நாள் கஸ்தூரி மனம் வீசியதாக அறிவிப்பு எழுதப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். என்ன மாதிரி பாருங்க ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்க்கிற பாக்கியத்தை பெற வேண்டுமா? நம் வாழ்க்கையில் நபியின் மீது ஸலவாத்தை ஓதுகிற வழக்கத்தை இடைவிடாமல் ஆக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் தலாயிலுல் கைராத்துன்னு ஒன்று ஓதுவாங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் நடைமுறையில் இல்லை. அது ஒரு ஸலவாத்து தொகுப்பு. தலாயிலுல் கைராத் முழுக்க ஸலவாத்து மட்டுமே. உலகத்திலே எல்லா நாடுகளுக்கும் சென்று அந்த இமாம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஸலவாத் ஓதுகிறார்களோ எல்லா ஸலவாத்தையும் சேர்த்து ஒரு கிதாபாக தலாயிலுல் கைராத்தாக பதிவு செய்கிறார்கள். உலகம் முழுக்க எல்லாராலும் ஓதப்படுகிற ஒரு தொகுப்பு அது. அதை எழுதிய அபு சுலைமானுல் ஜஸூலி என்கிற பெரியார் ஒரு நாள் ஒரு காட்டு வழியா நடந்து போறான். உது செய்யறதுக்கு தண்ணி தேவை, குடிக்க தண்ணி தேவை. ஒரு கிணறு இருக்கிறது, கிணத்துல பார்த்தால் தண்ணி அடியிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தவித்து கொண்டு இருக்கிற போது அந்த வழியாக ஒரு சிறுமி வருகிறார். வரலாற்றை எழுதுறாங்க. அந்த சிறுமிகிட்ட சொல்றாங்க, தண்ணி தேவைப்படுது, உது செய்யணும், குடிக்கணும். அந்த சிறுமி தம் உமிழ் நீரை அந்த கிணற்றிலே பொழிகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தண்ணீரை அப்படியே மேலே வர வச்சுக்கிறான். ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அந்த இமாம் கேட்டாங்க, எப்படிங்க? அந்த சிறுமிகிட்ட கேட்டாங்க, உங்க உமிழ் நீர்ல எப்படி அல்லாஹ் இப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறான்? அந்த சிறுமி சொன்னாங்களாம், நான் என் வாழ்க்கையில் என் நாவுகளை ஸலவாத்தால் எப்போதும் நனைத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அதனால அந்த ஸலவாத்துடைய பரக்கத்துல ஊறுகிற அந்த உமிழ் நீருக்கு அல்லாஹ் தண்ணியை மேலே வரைக்கிற பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். உடனே அந்த இமாம் முடிவு செய்து
சலவாத்தை தொகுத்தார்கள். அதுதான் தலாயிலுல் கைராத். இன்றைக்கும் அவருடைய கபர் இருக்கிறது. எந்த அத்தரும் போடப்படுவதில்லை, எந்த கஸ்தூரியும் பயன்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் இந்த சலவாத்து தொகுப்பை எழுதிய பரக்கத்திலே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கபர் இருக்கக்கூடிய இடம் அப்படியே நறுமணம் வீசுகிறதா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா நாமும் சலவாத்தை அதிகம் அதிகம் ஓதி நம் நபியின் மீது இருக்கிற பிரியத்தின் வெளிப்பாடாக இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் அடைவோமாக. பாங்கு சொல்லும் போது இன்னைக்கெல்லாம் என்ன செய்யணும், பாங்க மதிக்கிறதே இல்லை, பதிலும் சொல்றது இல்லை. அந்த பாங்கு சொன்ன பிறகு துவாவும் ஓதுவதில்லை. வீடுகளில் பார்க்கிறோம், டிவி ஓடுகிறது, விளையாடுகிறோம். ஆனால் சின்ன வயதிலே இருந்து இதை நாம் பண்படுத்த வேண்டும். இதுவும் ஒரு நபியினுடைய பிரியத்தினுடைய அடையாளம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமஅத்துமுல் முஅத்தின, பாங்கு சொல்கிற சத்தத்தை நீங்கள் கேட்டால் ஃபகூலு மிஸ்ல மா யகூல், பாங்கு சொல்கிற முஅத்தின் சொல்வதை போன்று திருப்பி பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லிட்டு இந்த துவாவை நீங்க ஓதனீங்கன்னா என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு வாஜிபாகிவிட்டது என்றார். என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு வாஜிபாகிவிட்டது. இந்த ஹதீஸுக்கு விளக்குரையில எழுதுகிறார்கள், யார் பாங்கு சொல்கிற போது பதில் சொல்லி இந்த துவாவை தொடர்ந்து ஓதுகிறாரோ நாளை கடைசி நேரத்திலே அவருக்கு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற நசீபு கிடைக்கும் என்றார். அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபை தருவானாக. இது முதல் அடையாளம். பேசிட்டே இருந்தா மணி பேசிக்கிட்டே போகலாம். இரண்டாவது அடையாளம் நபியை பின்பற்றணும், அவருடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். சுன்னத்துகள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்கிறான், பின்பற்ற சொல்கிறான். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகிற விஷயத்திலே நாம் மிக மிக பொடுபோக்காக இருக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரம் நம்மள்கிட்ட புகுந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு இழிவா பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சுன்னத்தை நம்ம பொடுபோக்காக கருதுகிறோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு என்ற ஒரு நபி தோழர், ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனா நபியினுடைய காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு சஹாபியும் ஒரு நாட்டினுடைய ஆளுநராக உயர்ந்தார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாட்டிற்கு விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க. விருந்து அவர்கள் வந்ததால் விருந்து மக்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. ராஜாவுடைய அந்த இதுல என்ன செய்யறாங்க, உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது சில பருக்கை கீழே விழுது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அங்க இருக்கிறவரெல்லாம் முகம் சுளிக்கிறார். உங்களுக்காக விருந்து, ஊருக்கே விருந்து, கீழே கிடக்கிற இந்த பருக்கை எடுத்து இவர் சாப்பிடுகிறாரே என்று எல்லோரும் முகசுளிப்போடு அவர்களை பார்த்தபோது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னார்கள், அத்ருக்கு சுன்னத ஹபீபிலி ஹாவுலாயில் ஃபமகா, இந்த மடையர்களுக்காக, இவர்கள் என்னை இழிவாக பார்ப்பார்கள் என்பதற்காக என் நபியினுடைய சுன்னத்தை நான் விடுவேனா என்று கேட்டார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு. இன்னைக்கு ஜெனரேஷன் மாறிடுச்சு. மதரசால ஓதுற மாணவர் கூட வீட்டில் போனால் தொப்பி போடுறது இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, தொப்பி போடுறதுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. ஜுப்பா போடுறது இல்லை, எல்லாரும் சொல்லல, பெரும்பாலும் அப்படி ஆயிடுறாங்க. இங்க இருக்கிற போது ஒரு நிலை, வீட்டுக்கு போனா ஒரு நிலை. இன்னும் சொன்னால் அவனே சுன்னத்தை ஃபாலோ பண்ணாலும் வீட்டில் வர்றதில்லை. ஆனா வயசானவங்க மாதிரி தொப்பியை போட்டுக்கிட்டு எல்லாம் ஜெனரேஷன் நல்லா ஃப்ரீயா இருன்றாங்க. இப்படி சின்ன வயசுலேயே சுன்னத்தினுடைய விஷயத்திலே பொதுவாக்காக நாம் உருவாக்குகிறோம். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் சக்கராத்துல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூஹு போக போகுது. தன்னுடைய ஹாதிம்கிட்ட சொன்னாங்க, பணியாளர்கிட்ட, எனக்கு ஒலு செஞ்சு விடுங்கன்னாங்க. எனக்கு ஒலு செய்து விடுங்கள், ஒலுவோடு நான் மௌத்தாக வேண்டும். ஒலு செஞ்சு விடுறாங்க அவங்களுடைய பணியாளர். ஒலு செய்து விடுகிற போது தாடி கோதி கழுவுதல் என்கிற சுன்னத்தை அவர் ஒலு செய்யும் போது விட்டுட்டார். ஆனா அந்த சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும்? உயிருள்ள ஒரு ஆடை தலைகீழ தொங்க விட்டு அது தோலை உரிச்சா எப்படி வலிக்குமோ, துடிக்குமோ, அது போன்றுதான் நம்முடைய ரூஹை வாங்குகிற போது நமக்கு வலி ஏற்படும். அல்லாஹ் நம்முடைய சக்கராத்துல் மௌத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக. ஆனா அந்த நிலையிலேயும் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் தாடி கோதி கழுவுற சுன்னத்தை விட்டுட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் அவர் கையை பிடிச்சு இப்படி தாடி கோங்குறாங்க, அவங்களுடைய ரூஹு பிரிஞ்சு. அவருடைய பணியாளர் சொன்னார்களாம், என்ன மனிதர் இவர்,
என்ன மனிதர் தன் கடைசி நிமிடம் கூட நபியின் சுன்னத்திலிருந்து ஒரு சுன்னத்தை செய்த நிலையில இவர் மௌத்தாகி இருக்கிறாரே என்றார். அல்லாஹ் அக்பர். இப்படியெல்லாம் சுன்னத்தை பேணி இருக்கிறார்கள். அதனால்தான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குழப்பமான காலகட்டத்திலே நபியினுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கிறாரோ அவர் 100 ஷஹீதுடைய நன்மை அடைகிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சுன்னத்துகளை நம்ம அதை பிரச்சாரம் செய்யணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே இதுதாமா சுன்னத், இப்படித்தாமா சாப்பிடணும், இப்படித்தான் நாம் கழிவறைக்கு செல்ல வேண்டும், இப்படித்தான் நம்ம சலாம் சொல்லி நீங்க சலாம் சொல்றது கூட ஒரு இதுவாயிருச்சு. மாற்று மத சகோதரர்கள் சலாம் சொல்றாங்க, நமக்கு சலாம் சொல்றது ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. சலாம் சொன்னா அதுக்கு பதில் சலாம் சொல்றதுக்கும் குறைஞ்சிருச்சு. இப்படி இதெல்லாம் சுன்னத்துகள் குறைந்து வர நேரத்தில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் நியத்து வைக்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பத்தில் அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதுகிற வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய முத்தபியோ சுன்னா என்கிற சுன்னத்தை பின்பற்றக்கூடிய சந்ததிகளாக குடும்பத்தார்களாக அல்லாஹ் தம்முடைய குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. வாழக்கூடிய காலங்களிலே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அந்த ஹஜ் உம்ரா செய்த பிறகு மதீனா நகருக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, மன் ஜார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாத்தி, யார் என் கபரை ஜியாரத் செய்கிறாரோ அவர் என்னை உயிரோடு சந்தித்தவரை போன்று அவருக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்றார்கள். அல்லாஹ் தஆலா நாமும் நம்முடைய கியாமத் வரைக்கும் வரக்கூடிய சந்ததிகள் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக, சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்திலே தீனுல் இஸ்லாத்தை பற்றி பிடித்து சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எந்த நிலையிலேயும் நம் குடும்பத்தார்கள் நம் சந்ததிகள் வழி தவறி மதம் மாறியோ அல்லது பெயர் தாங்கி முஸ்லிம்களாக ஆகி விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபையும் அவர்களோடு சேர்ந்து நாளை அல்லாஹ்வை லிகா என்கிற உயர்ந்த சந்திப்பையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. வாய்ப்படுத்தமைக்கு உத்தமபாளையம் நகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய இமாம்களுக்கும் இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நம்முடைய நண்பர் அன்பு நண்பர் அப்துல் காதர் முபஷிர் ஹசரத் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். எதை பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.